ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாளைக்கு தை அமாவாசை. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் என்னது? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தை அமாவாசை நாளைக்கு, அதாவது ஜனவரி 18 அனுசரிக்கப்படுது. இந்த நாளில் பித்ருக்கள் அப்படின்னா முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் எது அப்படின்றதையும் வழிபாட்டு முறையையும் பார்க்கலாம். தை அமாவாசை தினத்தன்னைக்கு முன்னோர்களை வழிபடாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறித்து ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசிய மங்கையர்கரசி அம்மா சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னன்றதை பார்ப்போம். தை அமாவாசை கிட்ட வந்துருச்சு. நாளைக்கு தான். இந்த வருஷம் அது எப்போ வருது, எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதை விட முக்கியம், இந்த நாளில் முன்னோர்களை ஏன் ஆராதிக்கிறோம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தை மாதம் நிறைய விசேஷங்களை கொண்டது. அம்மன் கோவிலில் திருவிழாக்கள் களை கட்டும். இது ஒரு திருமண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தை அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்களை வழிபடுவது ஏன் முக்கியமாக சொல்கிறாங்க? அதை செய்யாமல் எந்த நல்ல காரியமும் தொடங்கக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுவும் ஏன்? நாம் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்முடைய பெரியவங்க, நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் தான். அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் செய்யும் ஒரு வழிபாடு தான் இந்த முன்னோர் வழிபாடு. மார்கழி மாதம் தேவர்களுக்கு இரவு, தை மாசத்துல தான் விடியற்காலை தொடங்குது. சூரிய வழிபாடு அப்படின்றது ஆதித்தனுடைய வழிபாடு. ஆதித்தன் உதயமான பிறகுதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு நியதி. உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ ஒரு சின்ன பரிசை கொடுத்து பாருங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுபோல் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும்போது உங்களுடைய முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க, பெரும் ஆனந்தம் அடைவாங்க. முன்னோர் சாபங்களில் இருந்து தப்பிக்கவும் தெய்வத்தை வணங்குவதற்கு தகுதியானவர்களாக மாறவும் இந்த வழிபாடு அவசியம். முன்னோர்களை கும்பிடாம தெய்வத்தை மட்டும் கும்பிட்டா நீ இந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணமான முன்னோர்களையே மறந்துட்டியேன்னு தெய்வம் கேட்கும். இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 18, அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு தினம் காலையில் 1:20 மணிக்கு அமாவாசை தொடங்கி ஜனவரி 19 திங்கக்கிழமை அதிகாலையில் 2:31 வரை நீடிக்குது. காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணிக்குள்ளே தர்ப்பணம் செய்யணும். கடற்கரைக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே எள்ளை கையில் வச்சு கொண்டு முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் செய்யலாம். வசதி இருப்பவங்க அந்தணர்களை கூப்பிட்டு வேள்வி செய்யலாம். ஆனால் செய்ய மறக்காதீங்க, ஆண்கள் தாய் தந்தை இருவர் இல்லாவிட்டாலும் விரதம் இருக்கணும். பெண்கள் கணவர் உயிரோடு இருக்கும் வரை எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் இலை போட்டு படைச்சு அல்லது தர்மம் செய்யுங்க. இதன் மூலம் சாபம் ஏற்படாமல் தப்பிக்கலாம். முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு அந்த உணவை நாம் சாப்பிடலாம். அமாவாசை விரத நாளில் ஒரு உயிருக்காவது உணவு கொடுங்க. மாலையில் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றுங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ நான் சொன்னது எல்லாமே சொற்பொழிவாளர் தேசிய மங்கையர்கரசி அம்மா எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெண்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். முழுமையான தர்ப்பணம், அதாவது மறைஞ்ச தாய் தந்தைக்கு ஆண்கள் செய்கிறது மாதிரி முறைப்படி தர்ப்பணம் கொடுப்பதும் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, இதெல்லாம் சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடாது. கடுமையான விரதம், ஆண் கடைபிடிப்பது போல தீவிரமான விரதங்களை பெண்கள் மேற்கொள்வதை தவிர்க்கலாம். சுருக்கமாக தை அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுடைய ஆசையை பெறவும் தெய்வங்களை வழிபடவும் ஒரு புனித நாள். இதில் பெண்கள் தங்களுக்குரிய வகையில் இறைவனை வழிபட்டு நன்மை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.